இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. 1965 பஞ்சாங்க மாடல். அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க, நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். எப்படி ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க? ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார்? இந்த கல்விக் கொள்கையில் எத்தனையோ குறைபாடு இருக்குது. அது பல இடங்களில் பலர் பேசியிருக்கிறார்கள். ஆனால் நான் குறிப்பாக சொல்ல வேண்டியது குலக்கல்வி இல்லை, அதாவது வொகேஷ்னல் ட்ரைனிங்கை ஏர்லி ஏஜ்லேயே உருவாக்கி எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும்லாம் படிக்க தேவையில்லை, அவங்க திசை திருப்பி போயிடலாம் என்ற கொள்கையும், இதோடைய இலக்கு 50% ஹையர் எஜுகேஷன் GER க்ரோஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஏற்கனவே நம்ம அதை அடைஞ்சிட்டோம். இவங்க சொல்கிறாங்க இன்னும் 30 வருஷத்தில் அடைய போகிறாங்களாம் இந்த இலக்கு. ஆனால் அந்த இலக்கு நம்ம சொல்கிறது ஆக்சுவலாக காலேஜுக்கு போகிற 50%. அவங்க சொல்கிறாங்க கைத்தொழிலுக்கு போகிறவர்களை கூட அந்த 50%த்தில் சேர்த்தலாம், அதுதான் இலக்கு 30 வருஷம் கழிச்சு. அப்போ யார் இருக்கிறத விட்டுட்டு இதுக்கு போவாங்க? அதனால தான் நான் மதுரையில் கேட்டேன், ஒரு வெற்றிகரமாக நடந்துக்கணும். இதெல்லாம் இருக்கிறதுலையே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்ல, இது சிறப்பிக்க முடியாதுன்னு சொல்ல, கோவிட் வந்ததுனால இன்னும் பாதிப்பு இருக்குன்னு எல்லாம் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்காவது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற மாடல், அதை நடத்தி கொண்டு இருக்கிற நம்ம தோல்வி அடைந்த மாடலை தோல்வி அடைந்தவர் நம்மகிட்ட ஏற்றுக்கோன்னு சொன்னால் யாராவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுப்பார்களா அப்படின்னு கேட்குறேன். இதான் நீங்கள் தமிழை வளர்த்துற லட்சணமா? இருமொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டது நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா? மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கையில் ஒரு மொழி கூட நிறைவேற்ற முடியாத ஃபெயில் ஆனவங்க 2 மொழி கொள்கையை நாங்கள் சிறப்பாக நிறைவேற்றி வெற்றியை காமித்தவர்களே சொல்கிறாங்க உங்களுக்கு பத்தாது, எங்களை மாதிரி மும்மொழி கொள்கைக்கு போங்க அப்படின்றாங்க. அப்போ நான் சிந்தித்தேன், சரி அப்போ என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா மும்மொழி கொள்கையில் தோல்வி அடைகிறாங்கன்றத வெறும் தோல்வின்றதோடு நிறுத்திக்குவோம். அதை உறுத்தி பார்த்து நீங்கள் 3 மொழியும் கற்றுக்கல, நீங்கள் 2 மொழியும் கற்றுக்கல, நீங்கள் ஒரு மொழி கூட சரியாக கற்றுக் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கீங்கன்றது, எல்லா தோல்வியும் ஒரே தோல்வின்ற ஒரு பக்கெட்டில் போட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் வகுத்து பார்க்க மாட்டோம். இந்தியை கொண்டு வருகின்றோம் என்று யார் சொன்னாங்க? பிரதமர் மோடி அவர்கள் இந்தியை கொண்டு வர மாட்டோம் என்று சொன்ன பிரதமர் அவர்கள். நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி 2004 14. அப்போ இந்தியாவுடைய கல்விக் கொள்கை எப்படிங்க இருந்துச்சு? இந்தி 3வது கட்டாய மொழியாக இருந்துச்சு. 2019 ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து பிரதமர் அவர்கள் வரைவறிக்கையை மாற்றிய பிறகு கம்பல்சரி ஹிந்தி கிடையாது, 3 மொழி படிங்க, பிடிச்சத 3வது மொழி. நாட்டில் எந்த இடத்திலும் மும்மொழி கொள்கையை இதுவரைக்கும் ஒழுங்காக நடத்த இல்லை, நிரூபிக்க முடியவில்லை. இது இன்றைக்கு இல்லை, இது முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எதுவுமே நத்திங் நியூ அண்டர் தி சன் அப்படின்வாங்க. குறிப்பாக இந்த அரசாங்கம் அது கொடூர செயல்கள், பண மதிப்பிழப்பு மாதிரி கொடூர செயல்கள் வேணால் முதல் செய்வாங்க. ஏன்னா வேறு யாரும் இவ்வளோ தவறான செயல் செய்ய மாட்டாங்க. ஆனால் பாக்கியெல்லாம் இந்த NEP-எல்லாம் இது அவங்களுடைய புதிய கருத்து இல்லை. 1968 முதல் முறை தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு 1986 2வது முறை உருவாக்கப்பட்டு அது 1992 மாற்றப்பட்டு இப்போது 3வது புது கல்விக் கொள்கை 2020 வெளியிட்டிருக்காங்க. இதற்கு வெளியிடுறதுக்கு முன்னால் ஃபீட்பேக் கேட்டபோதே நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் இதில் ரொம்ப தப்பு, இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. என்ன வித்தியாசம்? 68லையும் 86லையும் 92லையும் மசோதாவாக கொண்டாந்து அந்த கல்விக் கொள்கையை சட்டமாக நிறைவேற்றினார்கள் பாராளுமன்றத்தில். இந்த முறை அது கொண்டாடவே இல்லை. அப்போனா இது ஒரு சஜஷன், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அறிவுரை, சட்டம் கூட கிடையாது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு நான் பணம் கொடுக்க மாட்டேன்னா இதை நாங்கள் பாசிசமோ இல்லை நம்ம என்ன சொல்கிறது மிரட்டலோ இல்லாமல் என்ன சொல்லுவோம். ஆனால் அதுக்கு மேல் நான் சொல்கிறேன், 86 வந்த அந்த சட்ட மசோதாவை படித்து பார்த்தால் 86லேயே சொல்கிறாங்க 68 நம்ம மும்மொழி கொள்கைன்னு சொன்னோம், ஆனால் அது நிறைவேற்றவே முடியல. ஏன்னா மும்மொழி கொள்கை 68 எப்படி வந்ததுன்னு ஐயா ஜி விஸ்வநாதன் அவர்கள், VIT விஸ்வநாதன் அவர்கள் என்னை ஃபோனில் அழைத்து சொன்னார். நான் அன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்க, 68 மும்மொழி கொள்கைனா எங்கெல்லாம் ஹிந்தி பேசலையோ அங்கெல்லாம் 3 மொழி, தாய்மொழி, ஆங்கிலம், ஹிந்தி. எங்கெல்லாம் ஹிந்தி பேசுகிறாங்களோ
அங்கெல்லாம் ஹிந்தி, ஆங்கிலம், ஒன் மாடர்ன் சதர்ன் லாங்குவேஜ், அதாவது சம்ஸ்கிருதம் வரக்கூடாதுன்றதுக்காக மாடர்ன் சதர்ன் லாங்குவேஜ், இதுதான் சட்டப்படி நிறைவேற்றிய 1968. அவரே என்று கூப்பிட்டு சொல்கிறார், தம்பி போய் பாருங்கள் இதெல்லாம். அதனால தான் இந்த ஆராய்ச்சிலாம் ஆரம்பிக்கிறேன். ஆனால் 86 என்ன சொல்கிறாங்க, அதை நிறைவேற்றவே முடியவில்லை. ஏன் நிறைவேற்ற முடியவில்லை என்றால், அங்கே ஆங்கிலேயத்துக்கும் ஹிந்திக்கும் ஆசிரியர் தேடுறதே கஷ்டமாக இருக்குது. வேறு மொழியெல்லாம் எங்கேருந்து போய் ஆசிரியரை கண்டுபிடிச்சி இதெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறோம்? அதுவும் கட்டாய 3 மொழி, இது விருப்பம் இல்லை, கட்டாய 3 மொழி கொள்கை. அதனால் 86 சொல்கிறாங்க, இதெல்லாம் சாத்தியமானு நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஏதோ அறிவுரையாக இங்கேருந்து சொல்கிறோம். ஆனால் முடிவெடுக்கிறது மாநிலங்கள் யார் செயல்படுத்தணுமோ அவங்க முடிவெடுக்கட்டும். ஏன்னா அவங்க தான் ஆசிரியரை கண்டுபிடிக்கணும், அவங்க தான் பயிற்சி கொடுக்கணும், அவங்க தான் நிதி ஒதுக்கணும், அவங்க தான் வகுப்பறை உருவாக்கணும். அதனால் இதை டெல்லியில் உட்காந்துட்டு செய்ய முடியாது. என்ன முக்கியம், 68 கல்வி வெறும் மாநில பட்டியல் மட்டும் இருந்தது. 86 எமர்ஜென்சியில் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றின பிறகு சொல்கிறாங்க, இதை செயல்படுத்துவது மாநிலத்துடைய விருப்பம். 86லையும் 92லையும். ஆனால் இப்போ சொல்கிறாங்க, இது சட்ட மசோதாவும் ஆகலை, இது எந்த வகையிலையும் கட்டாயப்படுத்த முடியாதது. அப்ரோப்ரியேஷன் பில்லுன்னு சொல்லுவோம், ஃபைனான்ஸ் பட்ஜெட் முடிஞ்சோடனே அப்ரோப்ரியேஷன் பில்லில் இந்த நிதி ஒதுக்கிறதுக்கு இது ப்ரீ கண்டிஷன்னு எங்கேயுமே இல்லை. ஆனாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைவேற்றலைன்னா பணம் கொடுக்க மாட்டேன்னா இதை மிரட்டல் இல்லாமல் என்னன்னு இருப்போம். நான் யாரும் எடுக்கல, திமுகவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க, பிரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கணும். ஏன்னா அவங்க படிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, நல்லா சம்பாதிக்கணுமா, மல்டிநேஷனல் கார்பரேஷனில் வேலை பார்க்கணுமா, சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா, அரசியல்வாதிகளாக வரணும். ஆனால் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க, இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும். இதான் அவங்க நோக்கம். தமிழ்நாட்டில் மொழியை வைத்து கல்வியை வைத்து 2 classes ஆஃப் பீப்புள், 2 தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டாங்க. ஒருவன் மேலே மேலே போயிட்டு இருப்பான், கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும், கடையில் கை கட்டி நிற்கணும், வேலை பார்க்கணும், கூலி வேலைக்கு போகணும், தோட்டத்தில் வேலை பார்க்கணும். அவங்க ஒரு கம்பெனி நடத்தினாங்கன்னா டயரை உருட்டணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், தெருவை சுத்தம் பண்ணணும், துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்யணும். இதெல்லாம் நாம செய்யணும். ஏன்னா அரசு பள்ளியில் படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு 2 மொழி மட்டும்தான் தெரியும். அந்த 2 மொழியும் உருப்படியாக தெரியுதா? அடுத்த கேள்வி. தமிழை வைத்து அரசியலிலே தஞ்சம் அடைந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். பாசிசத்தோடைய முதல் இலக்கு கிரியேட் ஃபால்ஸ் எனிமீஸ் கிடையாது, கிரியேட் இமேஜினரி எனிமீஸ், அதாவது இல்லாத ஒரு எனிமியை உருவாக்கு அப்படின்னு. அதனால் உடனே நம்ம தேச துரோகி, அர்பன் நாக்ஸில் என்னென்னமோலாம் வச்சுருக்காங்க ஒரு வார்த்தை. அதனால் அவங்களுக்கு இயலாமையை மறைக்கிறதுக்கு அவங்க மும்மொழின்னு சொல்லிட்டு ஒரு மொழியை கூட நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நாங்கள் ஏங்க மாறணும்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் இவங்கெல்லாம் தேச துரோகி, இவங்களுக்கெல்லாம் தேசப்பற்று இல்லை, இவங்கெல்லாம் தேச விரோதி என்ற என்ன சொல்கிறது லேபிள் ஒட்டுறாங்க நம்ம மேலே. ஆனால் நான் பல ஊடகங்களில் பல வகையில் கூறியிருக்கிறேன், உண்மையிலேயே தேசப்பற்று அதிகம் இருக்கிறவர்கள் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தான். ஏனென்றால் முதலில் அதிக நிதியை தேச அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் நடத்துறதுக்கு கொடுக்கறது நம்ம தான். நம்ம டேக்ஸ் ரெவன்யூ இல்லைன்னா அவங்க டிஃபென்ஸையும் நடத்த முடியாது, அவங்க பாக்கி மாநிலத்துக்கும் அள்ளி கொடுக்க முடியாது, அவங்களுடைய துறையும் நடத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் பார்த்தா உண்மையிலேயே நம்ம தான் முதல் தேசப்பற்றுள்ள மாநிலங்களில் இடம் பெற வேணும். அதற்கு மேல் நான் கூறுகிறேன், இன்றைக்கு அவங்களுடைய பல வகையில் அடைந்த தோல்வியை மறைப்பதற்காக நம்மள ஒரு இமேஜினரி எனிமி, கனவு எதிரியாக உருவாக்கி இந்த செயல்களெல்லாம் செய்கிறார்களே தவிர அவர்களால் உண்மையிலேயே நாட்டின் முன்னேற்றத்துக்கு எதில் கவனம் செலுத்தணும் என்று கேட்டால், எங்கெல்லாம் படிப்பு குறைவாக இருக்கோ, எங்கெல்லாம் பொருளாதாரம் குறைவாக இருக்கோ அங்கே தான் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். நான் தெளிவாக கூறுகிறேன், தமிழ்நாடுடைய எதிர்காலம் 100 ஆண்டுக்கு மேல் சமூக நீதி, அனைவருக்கும் உள்ளடக்கம், பெண்களுக்கு உரிமை, கட்டாய கல்வி, இரட்டை மொழிக் கொள்கை, எத்தனையோ காரணத்துக்காக
தமிழ்நாடோடைய எதிர்காலம் ஒளிமயமாகவே இருக்கும். அது இந்த கட்சி வரலாம், அந்த கட்சி வரலாம் நான் சொல்லுவேன், அவங்களோட நம்ம சிறப்பாக செய்கிறோம். ஆனால் உண்மை நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுடைய மண்ணும் நம்மளுடைய மக்களும் நம்மளுடைய திராவிட இயக்க வரலாறும் நூற்றாண்டுக்கு மேல் அவங்க உதவி செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக வளருவோம். அவங்க எதிர்த்தாங்கன்னா ஓரளவுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இந்த நாட்டோடைய எதிர்காலத்தில் நம்ம வெறும் 6% அடியில் இருக்கிற மக்களுடைய வளர்ச்சியை வச்சு இந்த நாடுடைய எதிர்காலம் மாறப்போவதில்லை. மேத்தமேட்டிக்கலி we are less than 6%. எனக்கு இன்னும் 50% என்னுடைய per capita income இன்க்ரீஸ் ஆனாலும் நேஷ்னல் ஆவரேஜ் அவ்வளோ மாறாது. எங்கன்னா 30-40% மக்கள் தொகை இருக்கிற இடத்தில் நம்மளுக்கு 5-1, 4-1 இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் பீகார் மாநில முதன்மை கல்வி ட்ராப் அவுட் என்ற சராசரி கல்வி இருக்கிற இடத்தில் அங்கே கவனத்தை செலுத்தி அங்கே இன்றைக்கு முழு நிதி போயும் எந்த வளர்ச்சியும் இல்லாத சூழ்நிலையை திருத்தி அந்த இடத்தில் அந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் கூட சிறப்பித்தாங்கன்னா நாட்டுடைய எதிர்காலம் மிகவும் ஒளிமயமாக இருக்கும். அதுதான் அவங்களுடைய கடமை. அதை செய்ய முடியாதவர்கள் ஏற்கனவே வளர்ந்தவர்களை கீழே இழுத்தால் இந்த ஒப்பிட்டு பார்க்குற சூழ்நிலை மாறுமோ என்ற அடிப்படையில் ஒரே ஒரு புள்ளி விவரம் கேட்குறேன். இரட்டை மொழியில் வெற்றி பெற்றவர்கள் ஒரு மொழியில் தோல்வி அடைந்தவர்களிடம் ஏன் பாடம் எடுக்கணும்? எல்லாரும் ஒரு பக்கம் நில்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு பக்கம் நிற்கின்றோம். எல்லாம் நில்லுங்கய்யா, எல்லாம் நில்லுங்க. ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், ஆள நினைக்கக்கூடிய கட்சிகள், புது கட்சிகள் எல்லாம் நில்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி தனித்து நாங்கள் ஒரு பக்கம் நிற்கிறோம், தமிழக மக்கள் பக்கம் நிற்கிறோம். எங்களுக்கு 3 மொழி வேண்டும். உங்களுடைய எண்ணம் திரும்பி பழைய சமூக நீதி இல்லாத, வளர்ச்சி இல்லாத, கல்வி அனைவருக்கும் கிடைக்காத சூழ்நிலையில் செல்லும் ஒரு திட்டமாக தான் இருக்கிறது. மக்கள் இதை ஓரளவுக்கு நாடளவும் அறிந்து கொண்டார்கள் என்று தான் நான் கூறுவேன். அதாவது 300லேருந்து 240 வந்தது ஒரு சின்ன உதாரணம். இன்றைக்கி பல வகையில் எனக்கு வரும் செய்திகள், தகவல்கள், நான் செய்யும் ஆராய்ச்சிகள் ஓரளவுக்கு நாட்டிலையும் தெரிய வந்துருச்சு. இந்த கனவை காட்டி எதிரியை காட்டி 10 வருஷம் ஓட்டிட்டாங்க, இவங்களுக்கு இனிமே என்றைக்குமே தேர மாட்டாங்க, எதுக்குமே நம்மளுக்கு நன்மை வராது என்ற அளவுக்கு எல்லா இடத்துலையும் தெரிய வந்துருச்சு என்று நான் நினைக்கிறேன். என் தாத்தா அவர்கள் நீதி கட்சி கிட்டத்தட்ட மறைந்த பிறகு பேரறிஞர் அண்ணா 1968 கொஞ்சம் தாமதமாக நீதி கட்சியுடைய பொன் விழாவை நடத்தும்போது உரையாற்றின நேரத்தில் இறுதியாக அவர் கூறினார், அந்த நேரம் நீதி கட்சி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வச்சிருச்சு, ஆனால் நீதி கட்சின்றது இல்லைன்ற சூழ்நிலை. அப்போ அவர் கூறுகிறார், மக்கள் பிறக்கலாம் இறக்கலாம், கட்சிகள் தோன்றலாம் மறையலாம், வல்லரசுகள் எழுச்சி பெறலாம் வீழ்ச்சி அடையலாம், ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி மறையலாம், ஆனால் கட்சி எந்த கொள்கையின் அடிப்படையில் தோன்றியதோ அந்த கொள்கை என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு கூறுகிறார். அந்த வாதத்திற்கு ஏற்ப இன்றைக்கு இன்னும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் தாண்டி, 50க்கு மேல் ஆண்டுகள் தாண்டி நூற்றாண்டு விழா முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அறிவாலயம் கலைஞர் அரங்கத்திலேயே நடத்தின சூழ்நிலையில் இந்த உண்மை நம்மளுக்கு நிரூபித்த பிறகும் நான் கூறுகிறேன், இன்றைக்கு நம் முதலமைச்சருடைய குரல் தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, நாடு முழுவதும் ஒலித்து கொண்டிருக்கிறது. பிரெஞ்சு ஆசிரியர் மற்றும் தத்துவ மேதை விக்டர் ஹியூகோ ஒரு கருத்து சொன்னார், நோ பவர் ஆன் எர்த் கேன் ஸ்டாப் an idea whose time has come அப்படின்னார். ஒரு கருத்தோடைய, ஒரு தத்துவத்தோடைய நேரம், சரியான நேரம் வந்தவுடன் அதை யாராலையும் தடுக்க முடியாது என்று சொன்னார். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், இன்றைக்கு நம் முதலமைச்சர் சொல்லும் வாதங்கள், நியாயங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு அளவிலும் பின்பற்றப்பட்டு
நாட்டுக்கே ஒரு நல்ல எதிர்காலம் வரும் சூழ்நிலை இருக்குது என்று கூறி தலைவர் சொல்லும் போல் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.